அதான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும். அது எல்லாருக்குமே இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் எங்கள் கருத்து. அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி திமுக ஆளும் கட்சி, அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க. எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. எனவே அவருடைய கருத்து அது, அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து. அதனால் யார் ஏற்றுக்கிறாங்க யார் ஏற்றுக்கல என்பதற்கான விடை கூட்டணிகள் அமையும் போது மக்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை எப்போவுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு